டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழகத்தில் மாணவர்கள் சேராத 15 பொறியியல் கல்லூரிகளில் வரும் கல்வியாண்டில் அட்மிஷன் கிடையாது என அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தந்தி டிவிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பார்ப்போம். சேராத கல்லூரிகளில் அதனுடைய நிலைமை என்ன, அது போன்ற கல்லூரிகளுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்புவோம், அப்ளிகேஷன் கொடுக்க மாட்டோன்னு கூட ஏற்கனவே கடந்த முறை சொல்லியிருந்தீங்க. தற்போதைய நிலவரம் என்ன சார்? ஒரு காலேஜுக்கு டிமாண்டு இல்லைன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு புரியணும். இது கவர்மெண்ட்டு சொல்லி இல்லை, அது நேச்சுரல் டெத் ஆகும். நிறைய பேருக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு இருக்கும், ஆனால் காலேஜ் இருக்கும், ஆனால் அங்கே போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க. அப்போ மேனேஜ்மெண்ட்டே புரிஞ்சுக்குவாங்க நம்ம சரியாட்டு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கலன்னு. அந்த மாதிரி ஒரு கேப் இப்போ அவேர்னஸை நாங்கள் நிறைய மாணவர்கள் மத்தியில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக குவாலிட்டி எஜுகேஷனோட டிமாண்டை அதிகப்படுத்தி ஒரு இன்ஜினியரிங் எஜுகேஷனில் குவாலிட்டியை கொண்டு வரதுக்கு வி ஆர் மேக்கிங் அன் அட்டெம்ப்ட். இந்த 24-25 அப்ளிகேஷன் வாங்காத இன்ஜினியரிங் கல்லூரிகள் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு நியர்லி ஒரு 10-11 காலேஜ் நாங்கள் லாஸ்ட் இயரில் அட்மிஷன் ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு அவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறோம். அது தள்ளி ஒரு 2-3 காலேஜஸ் அவங்களே இனிமேல் கஷ்டம்னு சொல்லிட்டு மூடுறாங்க. ஸோ ஒரு 15 காலேஜ் போல் லாஸ்ட் இயர் இருந்ததுலேருந்து இந்த வாட்டி குறையுது. AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட சில பாடப்பிரிவுகளுக்கு வரவேற்பு அதிகமாக இருப்பதாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்துள்ளார். இனி வரக்கூடிய காலம் AI காலமாகவே இருக்கும் என்று குறிப்பிட்ட அவர், பல்வேறு கல்லூரிகள் கூடுதலாக 25,000 இடங்களுக்கு அனுமதி கேட்டு அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுவிடம் விண்ணப்பித்துள்ளதாக கூறியுள்ளார். பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.